அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஆஷி தனிஷ்பா. நான் அ அணியில் ஆ குழுவில் செயலாற்றுகிறேன் மற்றும் என் பதவி எண் 5303. மூலிகை மருந்து தயாரிப்பில் நான் மிரிங்கை இலை மாத்திரைகளை தயாரிக்கலாம் என்ற தலைப்பை எடுத்துள்ளேன். இந்த வீடியோ முழுவதும் நாம் எப்படி மிரிங்கை இலை மாத்திரைகளை தயாரிக்கலாம் என்பதை பார்ப்போம். இப்பொழுது இந்த மிரிங்கை இலைகளை நாம் நன்றாக கழுவலாம். நண்பர்களே, மிரிங்கை இலைகளை நாம் 2 நாள் இளம் வெயிலிலும் 1 நாள் நிழலான இடத்தில் வைத்து உலர வைப்போம். நாம் இடத்தை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதிக வெயிலில் வைத்தால் இந்த மிரிங்கை இலைகளின் சத்து முற்றிலுமாக குறைந்துவிடும். எனவே நாம் மிகவும் தெளிவான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மிரிங்கை இலைகளை உலர வைக்க வேண்டும். இப்பொழுது நான் இந்த சாக்கின் மேல் இந்த மிரிங்கை இலையை உலர வைக்கப் போகிறேன். நண்பர்களே, இந்த மிரிங்கை இலைகளோடு இருக்கும் குச்சிகளை நாம் எடுத்து விடலாம். காய வைப்பதில் இதுதான் முதல் நாள். நண்பர்களே, இந்த இலைகள் 3ஆம் நாளும் 2ஆம் நாளும் உலர வைத்த இலைகளாகும். 3ஆம் நாளும் 2ஆம் நாளும் சிறிதளவு வித்தியாசங்கள் தான் தென்பட்டன. இந்த இலைகள் மருந்து தயாரிக்க தூளாக்க வேண்டும். இலைகள் மருந்து தயாரிக்க பக்குவமானதை இந்த சத்தம் மூலம் அறியலாம். இப்பொழுது நாம் இந்த மிரிங்கை இலைகளை அரைப்பானுக்குள்ளே போடலாம். இப்பொழுது நாம் இந்த மிரிங்கை இலைகளை தூளாக்கலாம். அரைத்த போது எவ்வளவு தூளானது என்பதை பாருங்கள். இன்னும் தூளாக வேண்டும். இதுதான் நான் கடைசியாக அரைக்கப் போவது. மருந்து தயாரிக்க இந்த இலை நன்றாக தூளானது. இப்பொழுது நாம் இந்த தூளை வேறு பாத்திரத்தில் மாற்றலாம். நண்பர்களே, நாம் இந்த முருங்கை பொடியை சலிக்கப் போகிறோம்.
சலித்த தூள். நாம் மருந்துகளை தயாரிக்கும் போது எப்பொழுதும் கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மிரிங்கை இலை மாத்திரை செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். முதலில் மிரிங்கை இலை தூள் 100 கிராம் எடுத்துள்ளோம். அடுத்ததாக மிளகுத்தூளை 1 டீஸ்பூன் எடுத்துள்ளோம். அடுத்து சீரகத்தூளை 1.5 டீஸ்பூன் எடுத்துள்ளோம். அடுத்து சுக்குத்தூளை 15 கிராம் எடுத்துள்ளோம். பின்னர் மஞ்சள் தூளை 25 கிராம் எடுத்துள்ளோம். தேவையான அளவு தேனை சேர்த்து நாம் மாத்திரை செய்யலாம். மிரிங்கை இலை மாத்திரை செய்வதற்கு முதலில் மஞ்சள் தூளை சேர்க்க வேண்டும். பின்னர் சுக்குத்தூளை சேர்க்க வேண்டும். பின்னர் சீரகத்தூளை சேர்க்க வேண்டும். பின்னர் மிளகுத்தூளை சேர்க்க வேண்டும். மாத்திரை செய்ய தேவையான அளவு தேனை சேர்த்து கிளறலாம். நண்பர்களே, மருந்து தயாரிப்பதற்கு இதுதான் பக்குவம். நன்றாக மனம் வீசுகிறது. நாம் எப்பொழுதும் பிசையும் போது கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நண்பர்களே, மிரிங்கை இலை தூள் மாத்திரை செய்வதற்கு இதுதான் சரியான பக்குவம். இதில் மஞ்சள் தூள், சுக்குத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் மற்றும் தேன் கலந்த கலவையாகும். இப்பொழுது மாத்திரை எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்தமான வடிவில் மாத்திரையை செய்யலாம். நான் இப்பொழுது கொஞ்சம் எடுத்து உருண்டையாக உருட்டி வட்டமான வடிவில் எடுத்துள்ளேன். உங்களுக்கு பிடித்தமானால் நீங்கள் நீண்ட வடிவில் கூட எடுக்கலாம். அதற்கு கொஞ்சம் எடுத்து உருண்டையாக உருட்டி நீண்ட வடிவில் அமைத்து எடுக்கலாம். நான் வட்ட வடிவில் சில மாத்திரைகளை செய்துள்ளேன். அவை இவைதான். பிறகு
மாத்திரை கெடாமல் இருக்க 2 நாள் இளம் வெயிலில் மாத்திரைகளை வைத்து காய வைக்க வேண்டும். இதுதான் காய வைப்பதில் முதல் நாள். இது 2ஆம் நாள் இளம் வெயிலில் காய வைத்த மாத்திரைகள். பாருங்கள், சிறிதளவு நிற வித்தியாசங்கள் தெரிகிறது. நண்பர்களே, இப்பொழுது நாம் 2 நாள் காய வைத்த மிருங்கை இலை மாத்திரைகளை ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் அடைத்து வைப்போம். அனைத்து மாத்திரைகளையும் பிளாஸ்டிக் டப்பாவில் அடைத்த பின் பிளாஸ்டிக் டப்பாவின் மூடியை நன்றாக மூடி சூரிய ஒளி படாமல் இருக்கும் இடத்தில் கொண்டு வைக்க வேண்டும். இப்பொழுது நம் முருங்கை இலை மாத்திரைகள் தயாராகிவிட்டன. நண்பர்களே, நாம் இப்பொழுது முருங்கை இலை மாத்திரைகளில் உள்ள பயன்களை பார்க்க போகிறோம். முருங்கை இலை மாத்திரைகளில் கால்சியம் சத்து அதிகமாக காணப்படும். இது மூட்டு வலி முற்றிலும் குறைக்கும். எடை கட்டுப்பட உதவுகிறது இந்த முருங்கை இலை மாத்திரைகள். நோய் எதிர்ப்பு சக்தியை நம் உடலில் அதிகரிக்கும். கல்லீரல் ஆரோக்கியம் ஆகியவற்றை இந்த முருங்கை இலை மாத்திரைகள் அதிகரிக்க உதவுகிறது. மட்டுமல்லாமல் எலும்பு நோய்களின் பலவீனத்தையும் குறைக்கும். முருங்கை இலை மாத்திரை தயாரிப்பு முறையை இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி.